பழனிசாமிக்கு அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. அதை தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் ஈரோடுடைய பை எலெக்ஷனுக்கு 98 ஈரோடு பை எலெக்ஷனுக்கு ஒரு பிரசிடியம் சேர்மனை போட்டது உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும். தமிழ்மகன் உசேன் அவர் தான் பிரசிடியம் சேர்மன். அவரை போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் கோஆர்டினேட்டர், ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருந்ததால நீங்க 2 பேரும் சைன் பண்ணக்கூடாது, நடுவில் ஒருத்தரை போடுங்க, உங்க பிரசிடியம் சேர்மனை போட்டுக்கோங்க, அவர் இந்த தேர்தலை நடத்தட்டும், இந்த ரெட்டையிலேயே பயன்படுத்திக்கோங்க. ஆனால் ஈரோடு எலெக்ஷன் நாட் பியாண்ட் தட் இருக்கு, ஆர்டர்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட். அதுக்கு பின்னாடி இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது, இந்த ஆர்டர்ல இருக்கு, நீட்டா இருக்கு. இதை இது மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஈரோடோட அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெட்டையிலையை தூக்கி எலெக்ஷன் கமிஷன் தப்பா கொடுத்துருச்சு. ஐ met that election commissioner, chief election commissioner, and submitted all the evidence. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றார் தப்பு பண்ணிட்டோன்னு. So later I moved the contempt also through the Delhi High Court, still pending. மறுபடியும் ஒரு contempt petition மூவ் பண்ணி வச்சிருக்கேன், அது வருது. இங்க என்னாச்சு, இங்க ஒரு கேஸ் போட்டது சூரியமூர்த்தி போட்ட பெட்டிஷன்ல அந்த ஸ்டே வெக்கேட் ஆச்சு. அதுல என் பேர் மேலேயே இருக்கும். நீதியரசர் சுப்பிரமணியம் பார்த்துட்டு பூராத்தையும் கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னது அவர்கள், அதிகாரம் இருக்கிறது பாரா 15 சொன்னது நாங்க. ஆகவே அவங்க டெல்லியில இருந்து லாயர்லாம் கூட்டு வரவழைச்சு ஆர்கியூ பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஃபைனலி அது மேல டிசிஷன் எடுத்து ஸ்டேவை வெக்கேட் பண்ண சொல்லி இதை விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டார் நீதியரசர். எங்கேயாவது ஒரு இடத்துல பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லியிருந்தா நான் தயவு செஞ்சு எல்லாத்தையும் நாங்க வாபஸ் வாங்கிட்டு போறோம். எலெக்ஷன் கமிஷன் எங்கேயாவது பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லியிருந்தா எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு வெளியே போறேன். கூட கஜேந்திரன் இருக்கார், சூரியமூர்த்தி இருக்கார், வக்கீல்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கும். திரும்பி நான் ஆர்கியூ பண்ணவே மாட்டேன். எங்கேயுமே எலெக்ஷன் கமிஷன் சொல்லல, இவரே சொல்லுகிறார். இவர் சொல்றத இவர் பிரசையும் ஏமாத்துறார், மக்களையும் ஏமாத்துறார். இவர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறார். அது கண்டினியூ ஆயிடக்கூடாது, தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்க அப்செக்ஷன் பண்ணியிருக்கோம். We will wait and see 12th என்ன நடக்குது.